2026 சட்டமன்ற தேர்தலில் வரலாற்று வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றிய தமிழக வெற்றி கழகம் தற்போது தனது அடுத்த பெரிய நகர்வாக ஊடக உலகில் களமிறங்க தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி தாவேகாவின் அதிகாரப்பூர்வ செய்தி தொலைக்காட்சியாக வெற்றி தொலைக்காட்சி தொடங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் ஜூன் 22ஆம் தேதி இந்த சேனலின் லோகோ அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும், சென்னையின் ஈக்காட்டு தாங்கலில் சேனலுக்கான அலுவலகம் அமைக்கும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக அரசியலை திரும்பி பார்த்தால் பெரிய அரசியல் கட்சிகளுக்கு பின்னால் ஒரு ஸ்ட்ராங்கான ஊடக பலம் இருந்திருக்கிறது. திமுகவுக்கு கலைஞர் டிவி, அதிமுகவுக்கு ஜெயா டிவி, பாமகவுக்கு மக்கள் டிவி, கேப்டன் விஜயகாந்திற்கு கேப்டன் டிவி என கட்சிகளின் குரலாக செயல்பட்ட ஊடகங்கள் இருந்துள்ளன. அதேபோல் தமிழக வெற்றி கழகமும் தற்போது தனது அரசியல் பயணத்தை நீண்டகால அடிப்படையில் கட்டமைக்கும் முயற்சியாக வெற்றி டிவியை கொண்டு வருகிறதா என்ற கேள்வி அரசியல் வட்டாரங்களில் எழுந்துள்ளது. ஆட்சிக்கு வந்த பிறகு பல்வேறு அரசு திட்டங்கள், நலத்திட்ட அறிவிப்புகள் மற்றும் அரசியல் சர்ச்சைகள் குறித்து சமூக வலைதளங்களில் பல்வேறு தகவல்கள் பரவுகின்றன. அவற்றிற்கு உடனடியாக பதிலளிக்கவும், அரசின் நிலைப்பாட்டை நேரடியாக மக்களிடம் கொண்டு செல்லவும் ஒரு தனி ஊடக தளம் தேவைப்படுவதாக தாவேகா வட்டாரங்கள் கருதுவதாக கூறப்படுகிறது. அதனால்தான் 24 மணி நேர செய்தி மற்றும் அரசியல் விவாத சேனலாக வெற்றி டிவி உருவாகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. சாதாரண செய்தி சேனலாக அல்லாமல் மக்கள் மையப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. அரசு திட்டங்கள் குறித்த நேரடி ரிப்போர்ட்கள், முதல்வர் விஜயின் சிறப்பு பேட்டிகள், இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு நிகழ்ச்சிகள், மாணவர் விவாதங்கள், விவசாய சிறப்பு நிகழ்ச்சிகள், பெண்கள் முன்னேற்றம் குறித்த தொடர்கள், அரசியல் நேர்காணல்கள், கிரவுண்ட் ரிப்போர்ட் நிகழ்ச்சிகள் போன்றவை இடம்பெறலாம் என்று ஊடக வட்டாரங்கள் எதிர்பார்க்கின்றன. வெற்றி டிவி என்ற பெயர் கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. விஜய் ரசிகர்கள் இது வெறும் டிவி சேனல் அல்ல, தாவேகாவின் அடுத்த கட்ட அரசியல் ஆயுதம் என்று பதிவிட்டு வருகின்றனர். மற்றொரு தரப்பினர் சேனல் தொடங்குவது எளிது, மக்கள் நம்பிக்கை பெறுவதுதான் சவால் என்று கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஜூன் 22ஆம் தேதி லோகோ அறிமுகம் குறித்த தகவல்கள் பரவி வரும் நிலையில் அரசியல் மற்றும் ஊடக வட்டாரங்களின் கவனம் தற்போது முழுவதும் வெற்றி டிவி மீதே இது திரும்பியுள்ளது. சினிமாவில் வசூல் சாதனை படைத்த விஜய், அரசியலில் ஆட்சியை பிடித்த விஜய் அடுத்ததாக ஊடக உலகிலும் தனது முத்திரையை பதிக்கப் போகிறாரா என்பதே தற்போது பரபரப்பாக பேசப்படும் கேள்வியாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.